நிர்மலா சீதாராமன் பதவி காலி. யாருக்கு வாய்ப்பு, யார் வெளியேற்றம்? மோடி கணக்கு என்ன? இது பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் அமைச்சரவை மாற்றவில்லை. விரைவில் அதில் மாற்றம் செய்ய இருக்கிறார். காரணம், 7 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க இருக்கும். அதில் பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்பவை. இதில் கிடைக்கும் வெற்றி தான் 2029 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் மத்தியில் அமைச்சர்களாக உள்ள சில அமைச்சர்களை பதவியிலிருந்து இறக்கி அவர்களின் மாநிலங்களவையில் பாஜக வெற்றி பெற வைக்க இருக்குது. அதனால் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் மிக விரைவில் முக்கிய மாற்றம் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சமீபத்தில் சந்தித்து அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அமைச்சரவை மாற்றம் குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநரும் பிரதமரின் முதன்மை செயலாளருமான சக்திகாந்த தாஸ் முழுநேர கேபினட் அமைச்சராக சேர்க்கப்படலாம் என்ற தகவலும் கசிந்திருக்கிறது. இப்போதுள்ள நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு மாற்றப்படலாம் என்றும், தற்போதைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனாவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் MP ஸ்ரீகாந்த் சிண்டேவுக்கு கேபினட் அமைச்சர் பதவியும் வழங்கப்படலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் மீண்டும் முழுநேர கேபினட் அமைச்சராக அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புள்ளது என்கிறது டெல்லி வட்டாரம். உத்தரப்பிரதேசத்தின் மீரட் தொகுதி MP அருண் கோவில் அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் எனவும் தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சில முக்கிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாஜகவில் இணைந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ராகவ் சத்தா அல்லது அசோக் மித்தல் ஆகியோரில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம். தற்போதைய மத்திய அமைச்சர் ரவ்னித் சிங் பெட் நீக்கப்பட்டு பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமாரின் பரிந்துரைகளும் முக்கியத்துவம் அளிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. பீகாரின் மகாராஜ்கஞ்ச் தொகுதி MP ஜனார்தன் சிங் சிக்ரிவால் மற்றும் மத்திய பிரதேசத்தின் விஷ்ணுதத் சர்மா ஆகியோரும் அமைச்சரவையில் இடம்பெறலாம் என்கிறார்கள். தற்போது மத்திய மின்சாரத்துறையை கவனித்து வரும் மனோகர்லால் கட்டார் தனது துறையை இழக்கலாம் என்றும், மேலும் பாதிக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அமைச்சரவை மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. அடுத்தடுத்து தேர்தல் நடைபெறும் மாநிலங்களின் MPக்களுக்கு அமைச்சரவையில் முக்கியத்துவம் அளிக்கப்படலாம் எனப்படுகிறது. இப்படியெல்லாம் மாற்றம் செய்து 4வது முறையாக பிரதமராக வேண்டும் என்று கணக்கு போடுகிறார் மோடி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.